ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் சடனாக திருப்பதி பிளான் பண்ணி போயிருந்தோம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இது வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல். இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. டெய்லி வந்துகிட்டே இருக்கும். டெய்லி எத்தனை பேர் வந்து அங்கே சாமி கும்பிட்றாங்க, எத்தனை பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க, 300 டிக்கெட்டுக்கு போனால் எவ்வளோ நேரம் ஆகும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து சடனாக தாங்க கிளம்புனோம். அங்கே வந்து ரெயின் சீசன், அப்போ ரொம்ப மழையாக இருந்தது. அதே மாதிரி அன்றைக்கி வந்து தீபம். ஸோ நம்ம தீபம்ங்கிறதுனால தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுக்கு ஆளுங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ சடனாக நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 6 மந்த் தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். டைமே கிடைக்கல. டிக்கெட் வந்து நிறைய டைம் போட்டு அது கேன்சல் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும்னு சடனாக பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். இங்கே சேலத்துலேருந்து திருப்பதிக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்து பஸ் இருந்தது. அதுவுமே ஒரு 3 o'clock தான் நாங்கள் போய் புக் பண்ணோம். நம்ம அந்த டைம் கூட புக் பண்ணியிருக்கலாம். சப்போஸ் டிக்கெட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8:30 அந்த மாதிரி டைமிங் வந்து ஒரு பஸ் வந்து இருந்தது. நாங்கள் புக் பண்ணிட்டோம். அங்கேருந்து கிளம்பி காலையில் திருப்பதி போய் நாங்கள் சேர்ந்துட்டோம் 4 மணிக்கு. அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி ஸ்ரீ பாலாஜி காம்ப்ளெக்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது, அதில் பூதேவி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போயிடணும். நம்ம அங்கே தான் ஆட்டோ பிடிச்சி போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக தரிசனம் பண்ணுறதுக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் ஒன்று வாங்கணும். அது வாங்கி பண்ணால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக சாமி பார்க்கலாம் நம்ம. ஸோ நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அது வந்து ஃப்ரீ தான். நம்ம போய் நம்ம ஆதார் கார்டை மட்டும் அங்கே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. அந்த டிக்கெட் வந்து நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். எங்களுக்கு வந்து 9 o'clock வந்து சாமி பார்க்குற மாதிரி, அதாவது அன்னைக்கு நைட்டு நைட்டு 9 o'clock சாமி பார்க்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகே, அது வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கணும். ஸோ நாங்கள் வாங்கிட்டு ரூம் வந்து நாங்கள் வெளியில் புக் பண்ணிக்கிட்டோம். சில பேருக்கு ரூம் புக் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அங்கே ஸ்ரீனிவாசா மண்டபம் இருக்கும், நம்ம அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். குழந்தைங்களாம் வச்சுருந்தப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதனால நாங்கள் தனியாக ரூம் புக் பண்ணிக்கிட்டோம். பெரியவங்களாக போயிருந்தோம்னா நமக்கு அது பிரச்சனையாக இருந்திருக்காது. நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணி அங்கேயே தூங்கிக்கலாம். குளிக்கிறது எல்லாமே அங்கேயே ஃப்ரீ தான், நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நாங்கள் அங்கே போய் குளிச்சுட்டு இப்போ குழந்தைங்கள்லாம் கிளப்பிட்டு வெளியில் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப அந்த ஸ்ரீனிவாச மண்டபத்துக்கே வந்தோம். அங்கே வந்துட்டு அதாவது ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, கவர்மெண்ட்டில் வந்து அங்கே ஒரு இது இருக்குது, ஒரு ஸ்கீம் இருக்குது. எப்படின்னா லோக்கலில் ஒரு 5 டெம்பிள் மட்டும் கூட்டிகிட்டு போவாங்க, லோக்கல் இல்லாத டெம்பிள்ஸும் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நமக்கு வந்து நைட்டு 9 மணிக்கு சாமி பார்க்கணும். ஸோ அதுக்குள்ளே நம்மளால் எங்கே போக முடியும் அப்படின்னு பார்த்தப்போ லோக்கலில் இருக்க 5 டெம்பிள் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். ஒரு ஆளுக்கு 250 ஆகும். அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களே காமிச்சு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நம்ம தனியாக போகிறதுக்கும் அவங்களோட போகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம தனியாக போனால் தனியாக டிக்கெட் எடுத்து தனியாக க்யூவில் நின்று தனியாக போகணும். இப்படி கவர்மெண்ட் மூலமாக போகிறதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாக சாமி பார்க்குறதுக்கு இப்போது நம்ம நார்மலாக போகிறப்போ ஒரு 1/2 hour ஆகுனா, அவங்களோட போகிறப்போ ஒரு 5 minutes நம்ம சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட முடியும். ஸோ அது மாதிரி நம்ம 5 டெம்பிள் நாங்கள் போயிருந்தோம். அந்த 5 டெம்பிளோட டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டைம் இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் மறுநாள் தான் சாமி பார்க்க போகிறீங்க, திருப்பதி மேலே போகணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் லோக்கல் இல்லாத சாமி வந்து நம்ம அங்கே இருக்கும், காலகஸ்தி இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போவாங்க, அந்த ஸ்கீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போகிற மாதிரி இருந்தால் நாங்கள் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிப்போம். எப்போவும் நாங்கள் காரில் ஃபேமிலியாக டிக்கெட் புக் பண்ணி அப்படி தான் போவோம். இது சடனாக ட்ரிப் பண்ணதுனால நாங்கள் டக்குன்னு பஸ் ஏறி நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ஆனால் அங்கே போயினோன்னு சரியான மழைங்க, ரொம்ப மழையாக இருந்துச்சு, ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரியே நீங்கள் அந்த ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சடனாக பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். 9 மணிக்கு நாங்கள் 7 மணிக்கே சாமி பார்க்கறதுக்காக உள்ளே போயிட்டோம். வெளியில் வரதுக்கு ஒரு 4 hours ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி சாமி பார்த்துட்டு தான் வந்தோம். அங்கேயே எங்களுக்கு சாப்பாடு நைட்டுக்கு டின்னர் கொடுத்துட்டாங்க உள்ளேயே. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தோம். எங்கள் பாப்பாவுக்கும் நல்லபடியாக மொட்டை அடிச்சுட்டு எங்களோட வேண்டுதலாம் நிறைவேற்றிட்டு வெளியில் வந்துட்டோம். பாவம் பாப்பா தான் மொட்டை முடிய காணும் தடவிட்டே இருந்தா, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரிப் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.